வெல்கம் டு நம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மீன் குழம்பு. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ செட்டிநாடு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு வந்து ஒரு 4, 2 வரமிளகா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாம். இப்போ எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் போட்டுடலாம். 7லேருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து அப்படியே போட்டுருங்க. வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வந்து கொஞ்சம் வறுத்துட்டு இதில் சும்மா ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டுருச்சு. ஒரு 2 கை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுன அப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. இதுதான் நம்மளுக்கு மீன் குழம்புக்கு ஒரு மசாலா. வடை சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். அடுப்பு கம்மியிலே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். எண்ணெயிலே பூண்டு நல்லா வதங்கட்டும். ஒரு கை கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் இங்கே கல்லுப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கொஞ்சம் வதங்கினோம்னே எலுமிச்சப்பழம் சைஸில் புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இங்கே எனக்கு வந்து 1 டம்ளர் இருக்குது. அந்த தண்ணி ஊற்றிடலாம். இந்த புளி கரைசல் நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு. இந்த சமயம் அரைச்ச மசாலா வந்து போட்டுடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்தப்புறம் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மீன் எல்லாம் போட்டுடலாம். அடுப்பு மீடியமில் வச்சுருங்க. எதுவும் தொலைவாதீங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கலராமல் அப்படியே விட்டுருங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கெளுத்தி மீன் வந்து போட்டு குழம்பு வச்சுருக்கோம். செட்டிநாடு ஸ்டைலில் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு ரெசிப்பியில் நம்ம சமையலை பார்த்துக்கலாம்.